எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காமெடி ஜங்ஷன் நம்ம லைஃப்ல இல்லவே இல்ல. எங்க ஸ்கூல்ல வாத்தியார் கேட்டாரு, ஏட்டா நீ எல்லாம் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேற அப்படின்னு. ஐயோ சார், நான் எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் சார், வீட்டு வேலை எல்லாம் எங்க அண்ணன் தான் செய்வார் சொன்னேன். ஹோம்ஒர்க் பண்ணுவாரு, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு எங்க அண்ணன் வருவாரு பாருங்க. தம்பி வாங்கட, இந்த மாதிரி டேய், இந்த சின்ன தம்பி ஏண்டா கிறுக்கி மாதிரி ஆயிட்டேன். தம்பி, நான் வட்டிக்கு வாங்கி கடனை உடனே வாங்கி கடனை உடனே வட்டிக்கு வாங்கி வாய்ஸ் வர வைக்கிறது பொறுப்பாடா இருக்கு. கடனை உடனே வாங்கி படிக்க வச்சா இவன் என்னப்பா என்ன நம்ம சேட்டை பண்ணிக்கிட்டு இல்லண்ணே, அவன் ஒழுங்காத்தான் படிக்க போனான். சரிப்பா, என்னைக்கு அந்த பிள்ளைய பார்த்தானோ அன்னைக்கே அவ்வளவுதானே, நதியே நதியே. இதை புடிச்சுக்கப்பா, நான் கிளம்புறேன். அண்ணே, இத நீங்க பிடிக்கிறது தானே நியாயம். மாரித்தோயில் மெனுக்கு ஒரு கிணறு இருக்கு, அதுல விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி அண்ணே. இப்படி ஒரு அண்ணனை பெத்ததுக்கு நாங்க என்ன பண்றது? அண்ணனை நீங்க பேக்க முடியாது, அப்பா அம்மா தான் பெத்தாங்க. அண்ணே, உங்க உயரத்தை கொஞ்சம் ஒசு பிடிக்கணும். அதான் முடியலண்ணே, இறக்குண்ணே. தம்பி, காமெடி எல்லாம் ஓகே தான். தம்பி, ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்கண்ணே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. அதே நதியே நதியே. இவன் ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்க சொன்னாலே பெரிய சாதனை. அண்ணன் ரொம்ப நேரமா பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அண்ணனப்பா எப்படிங்க நீங்க பிடிச்சிருக்கத நான் எப்படி பிடிப்பேன்? ஒரு நிமிஷம் வெளியே போய் கண்ட இடத்துல டீ கடையில டீயை குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. என்ன கண்டவையெல்லாம் வாய வச்சு நோய் பரவும். அதுக்காக நானே ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்கேன். நீ ஏன் வாய் வச்சு எடுத்து வந்திருக்கியான? காலேஜ் படிக்கும் போது அதுலதான். அதை மட்டும் எடுத்துறாங்க, ஏதோ புடவை மாதிரி இருக்குண்ணே. அதே போல ரொம்ப நேரம் பயணம் செய்யறப்ப கொஞ்சம் கலப்பா இருந்துச்சுன்னா இதை தப்பிக்கணுமாண்ணே. அதே போல நம்ம கொல்லப்புறத்துல ஒரு பழம் வச்சிருந்தோம், சரி ஒரு மரம் வச்சிருந்தோம். கொல்லப்புறத்துல பழத்தை வச்சிருந்தீங்க. பசிக்கிற நேரம் சாப்பிட்டுக்கப்பா. இந்த கோமாளி போய் நம்ம திருத்தவே முடியாதுப்பா. அன்னைக்கு நீங்க இதுல டீ ஊத்தி கொடுத்தீங்க, நான் ஒரு ஸ்டெப் போட்டப்போ டீ எல்லாம் கீழே ஊத்திருச்சுனே. நல்லா சேவ் பண்ணிட்டு வரேன்டா. இப்படி வந்து ஒட்டை வச்சுக்கிட்டு சட்ட பெருசா அப்புறம் நான் வேற வயசுல பேசுது, அது கண்டமணி காய் போயிடும். சட்ட பெருசா சொல்லிட்டு போடா. என்னடா தம்பி, 4 இடத்துக்கு போறவன் சட்டை இவ்வளவு லென்த்தா தொங்க விட்டுருந்தேன்னா நீங்க தானே வளர்ற பிள்ளைன்னு பெருசா தைச்சு கொடுத்தீங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லண்ணே. அண்ணன் எனக்கு கூட தான் சட்டை ரொம்ப பெருசா தைச்சிட்டாரு, இன் பண்ணனால தெரியல. அப்போ உனக்கு தெரியும் சட்டை, அதனால அடிக்கடி ஸ்டெப் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நதியே நான் இல்லதியே. தம்பி, இந்த துண்டை வச்சு அந்த சேர்ல அவனை கட்டி வை. பாத்து உனக்கு போப்பா. நம்ம ஜங்ஷனுக்கு என் கூட ஆடுறதுக்கு யாராவது வருவாங்கண்ணே. பாத்தீங்களாண்ணே, பிரபுதேவா ஸ்டெப் போட்டுட்டு விஜயகாந்த் வாய்ஸ் கூட பேசிருக்கலாம், ஆனா அவன் அஜித் வாய்ஸ் பேசுறான். அண்ணே, எல்லா குடும்பம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ஜங்ஷனுக்கு கௌசல்யா வருவாங்கண்ணே. நதியே நதியே. ஐயோ வேணாண்ணே. நம்ம பழைய பாட்டுக்கு நடுவுமா? சித்தாட கெட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. ஏங்க, நீங்க இவ்வளவு நல்லா ஜோக் சொல்றீங்களா, நீங்களே எங்க அண்ணனை நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. யாருக்கு? அவருக்கு. நானே புரோக்கர் வேலையா பாக்குறேன். இல்ல, இந்த டான்ஸ் ஆனதுக்கு அந்த புரோக்கர் வேலையை நல்லா தரும்.
காதலிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கட்டின புடவையோட வாடி நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள். அதான் தப்பு. என்னைக்காவது பிளவுஸ் போடணும். என்னைக்காவது ஒரு பொம்பளை பிள்ளையாவது கட்டின வேட்டியோட வாடா உன்னை வச்சு காப்பாத்துறேன், உடுத்துற ட்ரௌசரோட வாடா உன்னை வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா உங்களை காதலிச்சதுக்கு அவன் அன்றாயிரோட வரும். ஒரு கோயில்ல எல்லாரும் படுத்திருப்பாங்க. அண்ணே கோயில்ல சாமி கும்பிட போவாங்க, அது பெட்ரூமா இருக்கும். நல்லா சொல்லுங்க தம்பி, கண்ட இடத்துல நகைச்சி என்ற பேர்ல ஒரு புனிதமான விஷயத்தை அண்ணன் சொல்லும் போது அதுல கிண்டல் என்ன கேலி என்ன? புனிதமான விஷயமான அப்பா இது வரைக்கும் அப்ப அண்ணன் ஜோக் சொல்ல போறது இல்ல, ஏதோ புனிதமா சொல்ல போறாரு. கோயில்ல எப்பயும் 15 பேர் படுக்கிறவங்க இப்ப 3 மாதமா படுக்கிறதே இல்லப்பா. ஏன்? ஏன்னா அந்த கோயில் யானைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு. காதலன் காதலிய சொல்றான், வாமா பீச்சுக்கு போவோன்னு சொல்றான். அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சு. உடனே அந்த பையன் கேட்டா ஏமா வரமாட்டேன்னு. இல்ல பீச்சுக்கு வந்தா நீங்க என் பக்கத்துல உட்காருவீங்க, அப்படியே என் தோள் மேல கைய போடுவீங்க, அப்படியே என் தலைய தடவி விடுவீங்கன்னு. உடனே இந்த பையன் சொன்னா நான் நல்ல குடும்பத்து பையன்பா, அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன்பா, நீ நம்பி வாப்பான்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு பக்கத்துல உட்கார விட மாட்டேன், தலைய தடவ மாட்டேன், ஒரு கொஞ்சம் மாட்டேன், அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா என்னை பீச்சு கூப்பிடுறேன்னு. அப்புறம் வேற என்ன வெங்காயத்துக்கு கூப்பிடுறீங்கன்னு என் கூட அனுப்புங்க, நான் சொல்றேன் என்னன்னு. ஒரு காதலன் அங்க பீச்ல போய் டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம். நதியே. ஒரு காதலன் சொன்னா என் காதலி பயங்கர ஹாட் தெரியுமான்னா. எப்படிடான்? ஒரு முட்டைய கையில வச்சு அப்படி ஒரு முத்தம் கொடுத்தா முட்டை டக்குன்னு குஞ்சா பொரிச்சிரும்னா. இன்னொரு காதலின் கடுப்பாயிட்டான், என் காதலி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா, என் காதலி நடு காட்டுக்குள்ள ஒரு மரத்தை கட்டி புடிச்சு நச்சு முத்தம் கொடுத்தா காடே தூக்கி சேரும். அதான் தம்பி அண்ணே நான் எப்பா, வரேன். joke விடு. விஜயகாந்த் அண்ணே 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 வாங்கண்ணே, அண்ணே அண்ணே வாங்கண்ணே 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 வாங்கண்ணே. ஐயோ, ஐயோ, சாருங்க. இது எட்டாவது சார், நம்ம ஹைட்டுக்கு எட்டாவது சார். அண்ணே ஏணி கொண்டு வாங்க. அண்ணே வாங்கண்ணே. டேய் தம்பி, வாங்கண்ணே. அண்ணனா சாக போற நீ ஏன்டா தூக்கு போட்டு? இப்ப சாக போறவனை சந்தோஷமா கூட்டுவானா, மறுபடியும் இங்கே கூட்டு வந்து. அண்ணே நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. உங்க உயரத்துக்கு இதை மாட்டி சாக முடியாது. அண்ணே உட்காருங்கண்ணே. போப்பா போப்பா பையில இருந்த ப்ராப்பர்ட்டி அந்த அண்ணிதுண்ணே. போய் நதியே. பசங்கனாலே நொய் நொய்னு கேள்வி கேட்பாங்க சார். சொல்லுப்பா. பஸ்ல ஒரு குட்டி பையன் ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க. அப்ப குழந்தைக்கு தெரியாதுல, அந்த குழந்தை கேட்டுச்சு ஏன் உங்க வயிறு மட்டும் பெருசா இருக்கு, வயித்துக்குள்ள ஒரு குட்டி பேபி இருக்கு அதான் பெருசா இருக்கு. ஓஹோ. உடனே அந்த குழந்தை கேட்டுச்சு அது குட் பேபியா இல்ல பேட் பேபியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அம்மா சொன்னாங்க குட் பேபி தான். ஏன் கேக்குற? பிறகு எதுக்கு அதை கடிச்சு நீ தின்னு முடிக்கிட்ட? அக்கா எனக்கு ஒரு டவுட், உங்க உடம்புக்குள்ள பெருசா இருக்கு. பொதுவா போஸ்ட்மேன்லாம் லேடிஸா போடா நல்லது, ஏன்னா உடனே டெலிவரி ஆகும். ஒரு சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு ஒரு ஆள் தேடுறாங்க. 2-3 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஆள் வந்த உடனே அவர் இன்டர்வியூ கேக்குறாரு, என்னப்பா நீ எப்படிப்பா நல்ல திறமைசாலியான்னு. என்னங்க செய்யணும்? பொருட்கள் எல்லாம் விற்கணும், அதுதான் இந்த சேல்ஸ் அசிஸ்டன்டோட மிகப்பெரிய ஜாப். நீங்க எப்படி திறமைசாலியா, உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு. என்ன சார் இப்படி கேட்டீங்க? எங்க மாமனார் கொடுத்த வீட்டை வித்துட்டேன், எங்க மாமனார் வாங்கி கொடுத்த காரை வித்திருக்கேன், அவர் வாங்கி கொடுத்த பொண்டாட்டியை வித்துட்டேன், நீங்க கொடுக்குற சாமான விற்க மாட்டேனா அப்படின்ற பொருள். நம்ம தம்பி அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த பொண்டாட்டி வாங்கினவனே அவனாத்தான் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எது வாங்கினாலும் உங்க கண்ணுக்கு காட்டாம நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கு கட்டின சேலையோட வந்தா கூட பரவாயில்ல, மாட்டு சேலைக்கு நானே வாங்கி வச்சு மாத கணக்காச்சு. அண்ணே கீழே ஏதோ விழுகுது. அண்ணே இவ்வளவு நாளா அந்த பையன் மட்டும்தான் நீ வச்சிருக்கன்னு நினைச்சேன். அந்த பைக்குள்ள இருந்ததை பார்த்த பிறகு காதலிச்சா பசங்க ஆவாங்க பேக்கு. காமெடி ஜங்ஷன்னாலே பட்டைய கலப்புறது நம்ம ஜோக்கு. டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் வெயிட்டிங், பாய். 10 மணி வாக்குல காமெடி ஜங்ஷன்ல ஜோக்கு நல்லதா சொல்லி போ. அண்ணே அவனுக்கு பேண்ட் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப வா தம்பி. அண்ணன் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? அப்படியே புடிச்சுக்கோங்கண்ணே. நீ திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி.
தேங்க்ஸ்ண்ணே. அடுத்தாவது கௌசல்யா வருமாண்ணே? டான்ஸ் வேணும்ண்ணே எனக்கு. நீ பிரபுதேவா மாதிரி நடிச்சது போறாது தம்பி, அந்த வாய்ஸ்ல பேசணும். உங்க பேரு? என் பேரு ரம்யா நம்பீசன் சார். நாங்க நம்பிட்டோம் சார். ரம்யா நம்பீசன் மாதிரி, நயன்தாரா மாதிரி ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹீரோயினா எனக்கு ஆயிருக்க புரிஞ்சிருச்சு. வேண்டியன்னா புரிஞ்சிச்சு, நீங்க ஒரு மாதிரி. உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி சார். இங்க கொஞ்சம் சாரி அண்ணா, இந்த கவுண்டருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நானும் எங்க அத்தானும் நடந்து போயிட்டு இருந்தோமா, நடந்து போயிட்டே இருக்கும்போது எங்க அத்தான் கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழும்போது கால்ல அடே ஏதாவது சொல்லிட போற, உட்கார்றா. அவர் மேல என்னப்பா தம்பி, பூரா டாக் பேக்ல வர்றதே செய்யறாருப்பா. நல்ல வேலைக்கு நம்மளுக்கு டாக் பேக் இல்ல. முத்துனே அப்படியே குரங்கு மாதிரி குதிங்கனே. டிசம்பர்ல அடிக்கிற அந்த குளிர பார்த்தோன்னே எப்பண்டா எனக்கு நம்ம ஒரு கல்யாணம் பாட்டு ஞாபகம் பண்ணிக்கிடுவோம். வரும். பனி விழும் ஈரத்தில் நான் நைந்தது நிலவு சிண்டா 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 பூ பூக்கா தம்பி இல்ல எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். இருமா நீ தம்பி, நாய் பிடிக்கிற வண்டி ஒண்ணு அனுப்பி. நானும் எங்க அத்தானு நடந்து போயிட்டு இருந்தோமா, நடந்து போயிட்டே இருக்கும்போது எங்க அத்தானுக்கு கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்டாரு. கால்ல இருந்து ரத்தத்தை பாத்தீங்கன்னா சும்மா கல 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 கலன்னு வந்தது. ஆனா நான் கொஞ்சம் கூட அதாவது அசைவே இல்லை ஜோக்கு சார். சொல்றேங்கிறதுனால கால்ல இருந்து ரத்தம் வர்றது கலகலன்னு வந்தது. அவருக்கு என்ன தெரியும்? கால்ல இருந்து ரத்தம் வரும்போது கலகலான்னு வராம கலா மாஸ்டரா வரும். அவன் சொல்றது சரியா தப்பா இருக்கு. ஏன் கலகலன்னு வருதுன்னா கால்ல கலகலன்னு தானே வரும். தம்பி சரி, உங்களுக்கும் அதே நிலைமை தானா? இங்க வந்தா எல்லாருக்கும் அதே நிலைமை. பெரிய தம்பி இருக்காங்க, எள்ளுனா என்னையா வந்து நிப்பாமா. ஐயோ. ஆனா சின்ன தம்பி கல்யாணம்னா குழந்தையோட வந்து நிப்பாமா. நியூ இயர் வரப்போகுதுல்ல, அதனால கனவு வந்தது. அத்தான் தான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு எங்களுக்கெல்லாம் நியூ இயர் வரவே இல்லையா? ஏன் எங்களுக்கெல்லாம் கனவு இல்ல? நமக்கு வராதுன்னு, நமக்கு வரவே வராது. கொஞ்சம் சட்டையை துவைச்சு போடு தம்பி. கனவுல வந்து அப்படியே எங்க அத்தா எனக்கு ஒரு 10 பவுன்ல ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கற மாதிரி ஒரு கனவு சார். நான் எங்க அத்தா கிட்ட போய் சொன்னேன், அத்தான் நேத்து நைட்டு வந்த கனவுல நீங்க அப்படியே எனக்கு நெக்லஸ் வாங்கி தர மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னேன் உடனே எங்க அத்தான்னு சொன்னாங்க, அதுக்கு உங்க அப்பன் பில்லு கட்டுற மாதிரி நானும் கனவு கண்டடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். கனவுல 10 பவுன் சங்கிலி உங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தா நினைவுல உங்க வீட்டுக்கு யாராவது நாய்க்கு செயின் வாங்கி போடுவாங்கன்னு அர்த்தம். பொண்ணு பட் எங்க வீட்டுல நாய் இல்லையே. என்னம்மா நாய் இல்லன்னு சொல்ற? நீதான் இருக்கிய. நாய் நன்றி உள்ளதாகும். நான் இல்லையே, நீ இருக்கிய. ஆபீஸ்ல வேலை பார்க்கிற 3 பேரு, அவங்க கெட்ட நேரமோ இல்ல சாவக்கேடோ இல்ல போன ஜென்மத்து பாவமோ தெரியல, மதிய லஞ்ச் பூரா தயிர் சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம். 18 வருஷமா நடக்குது. 18 வருஷமா அதே தயிர் சாதம் புளிக்காது. மாத்தி மாத்தி. தம்பி அடுத்து பாத்துக்க. முடிவு பண்ணாங்க, நாளைக்கு இதே மாதிரி தயிர் சாதம் 3 பேரும் மொட்டை மால இருந்து குடிச்சு செத்துவோம்டா அப்படின்னு ஓபன் பண்ணாங்க. அதே தயிர் சாதம் தவிடா டப்பு டப்புன்னு 3 பேரும் தவிட்டேன். 3 பேர் கொண்டாட்டியும் கோவலன்னு கதறிட்டு வந்துச்சு. ஐயோ அவருக்கு பிடிக்கும் தானே, வெக்கைக்கு வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி தானே கொடுத்தேன், இப்படி போயிட்டாரு. 2வது வைப்பு அதே மாதிரி, ஐயோ அவருக்கு வந்து காரம் சேர்த்துக்கிற நல்லது இல்லையா, அதானே தயிர் சாதம் கொடுத்தேன். 3வது வைப்பு அழுகல, நீ அழுகல, அவனே தானே தினம் தயிர் சாதம் கட்டிட்டு போவேன், அவன் எதுக்கு போய் விழுந்தான். ஆனா நீங்க இப்படியே சுத்தி 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 வர்றத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு சார்? எவனோ ஒருத்தன் சுத்துற பூமியில இருந்து சுத்தாத பூமிக்கு போய் சுத்தாத பூமியில இருந்து சுத்துற பூமிய பார்த்தா சுத்தாதவனுக்கும் சுத்துமா. ஏமா சுத்துற? இந்த கன்ஃபியூஷனோட இருங்க. நான் அடுத்த காமெடி ஜங்ஷன்ல திருநெல்வேலியில இருந்து வர்றேன். பாய். காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேடு காத்தடிக்குது போத்திக்கின்னு படுத்துக்கலாம் படுத்துக்கின்னு போத்திக்கலாம். என்ன இந்த வரதா புயல் அடிச்சுட்டு போலாம்? குப்பையில எல்லாம் அடிச்சுட்டு போவாது. புயல் அடிச்சாலும் நான் மேல போயே டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா ஒரு நடன புயல். நான் இந்த வரதா புயல் இவங்க 2 பேரும் ஏன்டா அடிச்சுட்டு போறாங்க? நமக்கு ஒரு தங்கச்சி இருக்குண்ணே, உங்களுக்கே தெரியாது. அவருக்கே தெரியாம ஒரு தங்கச்சியா? சென்ன பட்டணம் எல்லாம் கட்டணம்
கைய நீக்கலாம் விட்டெல்லாம் தெரியுது. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அதனால பெரிய சாக்லேட்டை வாங்கி ஆதவன் சாருக்கு கொடுக்க சொன்னாங்க. நாங்க வாங்கிக்கோங்க. குடுமா. நீங்க ரொம்ப பேட் பாய், அதனால முத்து சாருக்கே கொடுத்துறேன். இது சசிகலா ட்ரைனிங் தான். ஒரு திருடன் பேங்க்குள்ள நுழைஞ்சு துப்பாக்கியை காட்டினான். கேஷியரும் பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. முட்டா பையன் அங்கேயே உட்காந்து என்னன்னா பாருங்க, போலீஸ் வந்து கப்புன்னு பிடிச்சிருச்சு. அது யார் தெரியுமா? நம்ம ஆதவன் சார் தான். அவங்க 2 பேரும் அடுத்த ரமேஷ் சுரேஷ். ஹாய் ரமேஷ். மாயாண்டி முயாண்டி. வாயோ. 2 பசங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு பையன் சொன்னா ஹார்ட் வந்து இடது பக்கம் இருக்குன்னு, இன்னொரு பையன் சொன்னா ஹார்ட் வந்து வலது பக்கம் இருக்குன்னு. 2 பேரும் சேர்ந்து நைட்டு சுடுகாட்டுக்கே வந்துட்டாங்க. ஒரு இடத்துல தோண்டி பணத்தை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா தோண்டி பணத்தையும் எடுத்தாங்க. பணம் பணம் புனம் பணம் பணம் பிணம் பிணம் பிணம். எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் பேசுவோம். உங்க ஊருக்கு வர்றேன், வாய் உள்ள விட்டு வயிற்று திருப்பேன். ஓபன் பண்ணி பார்த்தா ஹார்ட் வந்து இடது பக்கம் தான் இருந்துச்சு. உடனே அந்த பையன் சொல்றான், பாத்தியா நான் சொல்றதான் கரெக்ட், ஹார்ட் வந்து இடது பக்கம் தான் இருக்கு பாருன்றான். உடனே இன்னொரு பையன் சொன்னா, போடா முட்டா பையலே, ஹார்ட் அவன் இடது பக்கம் வந்தனாலதான் செத்துட்டான், வலது பக்கம் இருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான்டான்றான். நைட்டு நேத்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லடா. அப்புறம் வந்துச்சு கனவு. கனவுல ஃபுல்லா கள்ளம்ட்டாய் திங்கிற மாதிரியே எனக்கு ஒரு கனவு. ஆடா லூசு போல, ஏன் ருத்ராட்ச கூட்டி நீ தான் தின்றையா? ஒரு அண்ணன் சொன்னாங்க, என் மாமனார் கிட்ட 2 வீலர் கேட்டதே தப்பா போச்சு. ஏனே என்னாச்சு? ஒரு மாடு கூட கட்டாத மாட்டு வண்டியை வாங்கி வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல, சில பேருக்கு இப்படிதான் அறிவு கொஞ்சம் கம்மியா வேலை செய்யும். ஒரு வீட்டுக்காரர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அப்ப அந்த மனைவி வந்து, ஏங்க அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏண்டி இன்னுமா நீ பழைய காலத்துல இருக்க, என் ஐபேட் எடுத்துக்கோ, அதுல பார்த்து நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கடி அப்படின்னு இருக்காரு. எடுத்து அந்த ஐபேட் எடுத்து செவுத்திலே வச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அம்மா கேட்டது கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு. நம்ம காதல் தெய்வீக காதல். எப்படிங்க சொல்றீங்க? என் பேர் முருகன், உன் பேர் வள்ளி. அவ இறக்கப்பட்டு கை தட்டுறீங்க. யாரு பத்த பிள்ளையா அனாதையா ஜோக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கானே. கடல் பக்கத்துல லைட் ஹவுஸ் கட்டிருக்காங்க. ஏன்? ஏன்னா லைட் ஹவுஸ் பக்கத்துல கடலை கட்ட முடியாது. வாத்து போடாத முட்டையா, ஆதவன் சார் போடாத ஜோக்கா. எல்லா சின்ன பிள்ளைங்களும் டெய்லி போவாங்க டியூஷனு. எல்லாரும் டெய்லி சிரிச்சாதான் நம்ம காமெடி ஜங்ஷன் சொல்லிட்டு டாடா பை பை. எங்க அண்ணன் ஏதோ சொல்ல வர்றாரு. ஒன்னும் சொல்லல. எங்க அண்ணன் இப்ப எதுவுமே சொல்ல. ஏன்னா இது காமெடி ஜங்ஷன், நமக்கு எதுக்கு?